வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கின்றோம். அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்க கூடுமோ என்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் நாம் எடுத்துக்கொண்டு பார்த்தோமானால் எத்தனையோ தகப்பன்மார்கள் தாங்கள் பெற்ற பிள்ளைகள் அவர்கள் சாப்பிட்டார்களா அல்லது தன்னுடைய மனைவி சாப்பிட்டார்களா என்று கேட்க கூட அவர்களால் முடியாத ஒரு நிலைக்குள்ளாய் காணப்படுகிறார்கள். ஆனால் தான் மட்டும் நன்றாக குடிப்பதும் தன்னுடைய நண்பர்களோடு கூட சேர்ந்து இந்த உலக பிரகாரமான சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ளாக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்வதும், வீட்டினுடைய செலவிற்கான பணத்தை கொடாமல் சாப்பாடு மட்டும் தனக்கு சரியான நேரத்தில் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி சண்டை போட்டு தகராறு பண்ணி ஆகாரம் புசிப்பதும், இது போன்ற காரியங்களை நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அன்றாடம் நாம் பார்க்கிறோம், நம்முடைய கண்கூடாக நாம் காண்கிறோம். இதன் நிமித்தமாக குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதியை இழந்து போய் காணப்படுகிற அநேக குடும்பங்கள் இந்த உலகத்தில் நாம் அன்றாட பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் வாசத்து கேட்டதான வேத பகுதிக்குள்ளாக நாம் கடந்து வருகிறதான பொழுது இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த தெய்வீக அன்பை பாருங்கள். தன்னிடத்திலே வசனம் கேட்கும்படியாக கடந்து வந்தவர்கள், அவர்கள் பசியாக இருப்பார்களே, அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டுமே, அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு எதுவும் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் திரும்பி கடந்து போகும்போது ஒருவேளை மயங்கி விடுவார்கள் என்கிறதான அறிந்துதான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கும்படியாக தம்முடைய சீடர்களிடத்தில் அவர் சொல்லுகிறார். இது ஆண்டவருடைய பெரிதான இந்த தெய்வீக அன்பையும் பராமரிப்பையும் நமக்கு காட்டுகிறதாய் காணப்படுகிறது. 44வது வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பம் சாப்பிட்ட புருஷர் ஏறக்குறைய 5000 பேராய் காணப்பட்டார்கள் என்று சொல்லி. ஆனால் நம்ம இங்கே பார்க்கின்றதான பொழுது 5 அப்பங்களும் 2 மீன்களும் வைத்து அங்கே 5000 புருஷர்கள் மாத்திரமல்ல, அநேக பெண்களும் சிறு குழந்தைகளும் அங்கே சாப்பிட்டு இருப்பார்கள். அப்படி என்றால் அதிகமான நபர்களை கர்த்தர் போஷித்தார். அவர்கள் போஷித்து திருப்தியாக அவர்கள் கடந்து சென்றார்கள். மீதம் 12 கூடை நிறைய எடுத்தார்கள் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய தேவன் அவர் போஷிக்கிறவராய் காணப்படுகிறார். ஒன்றுமில்லாமல் காணப்படுகிற அநேகருடைய வாழ்க்கையிலே ஒன்றுமில்லாமல் நீங்கள் காணப்படலாம். ஆனால் அவரை நம்பி அவருக்கென்று வாழ்கின்றதான பொழுது, அவருடைய திருப்பாதத்தில் உங்களை அர்ப்பணிக்கின்றதான பொழுது அவர் நிச்சயமாக உங்களை போஷிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். யோபுவின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை வாசித்து பாருங்கள். காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இரையை சவதரித்து கொடுக்கிறவர் யார் என்று சொல்லி, தம்முடைய சிருஷ்டிப்பில் ஒன்றையும் மறவாத தேவன் நிச்சயம் உங்களை மறக்கவே மாட்டார். நிச்சயமாக அவர் உங்களை கைவிடவே மாட்டார். இதுவரை உங்களை போஷித்தார் அல்லவா, இவ்வளவு நாட்களாக உங்களை வழிநடத்தினார் அல்லவா, அவர் இனிமேல் உங்களை போஷிப்பதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேரை போஷித்த தேவன் உங்களையும் போஷிப்பதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். அவருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள், அவருக்கு வாழும்படியாக உங்களை அர்ப்பணியுங்கள். நிச்சயமாக ஒவ்வொரு நாட்களும் தேவன் உங்களை ஆசீர்வதித்து சம்பூர்ணமான நன்மையும் கிருபைகளும் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்து ஒவ்வொரு நாட்களும் உங்களை திருப்தியாக வழிநடத்துகிற தேவன். அவருடைய கரத்திலே உங்களை அர்ப்பணியுங்கள்.
தெய்வ கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஜெபிக்கலாமா? நேசிக்கின்றதான அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களை போஷிக்கிற தேவனப்பா. இல்லாய்மையில் காணப்படுகிற அநேகரை நீர் ஆண்டவரை போஷித்தீர், அவர்களை உயர்த்தினீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிற நாட்களும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற, உம்மை நோக்கி பார்க்கிற தம்முடைய பிள்ளைகளை தேவன் கண்ணோக்கி பாருங்க. அவருடைய வாழ்க்கையில் சகல விதமான தேவைகளும் கர்த்தர் சந்தித்து கொடுப்பீராக. எனக்கு ஒன்றுமே இல்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் என் தேவன் ஒரு சம்பூர்ணதை என் தகப்பன் இந்த வேளையில் நீர் கட்டளையிடுவீராக. அநேகருடைய வாழ்க்கையில பசியினாலும் பட்டினினாலும் அன்று ஒரு நேரம் ஆகாரம் என்று தவிக்கிற அநேக ஏழை எளிய ஜனங்களை என் தேவன் கண்ணோக்கி பாருங்க. தகப்பன் நீங்கள் போஷிங்கப்பா, நீங்கள் பாதுகாத்து வழி நடத்தும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தீ.